Get ready. Tamil shorthand, high speed, 150 words per minute. Trial dictation. Get ready. 15 seconds. Five seconds. Start. தலைவர் அவர்களே, எனக்கு பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் விரைந்த முன்னேற்றம் என்ற நோக்கோடு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டுவதோடு இது தொடர்பாக மேலும் ஒரு சில கருத்துகளையும் முன்வைக்க விரும்புகிறேன். ஏறத்தாழ 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் பல சிறந்த திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதை கண்டு நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மொத்த நிதியில் 20% அளவுக்கு பல்வேறு துறைகளின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது சம்பந்தமாக கோரிக்கை ஒன்றையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களது நலனுக்காக சரியாக செலவிடப்படுகிறதா என்று பார்க்க ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டங்களின் பயன் ஒடுக்கப்பட்ட மக்களை சென்றடையும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக நமது உள்ளாட்சி அமைப்புகளிலே பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து பேச விரும்புகிறேன். சமூகத்தின் கடைநிலையில் உள்ள இவர்கள் பெரும்பாலும் சுகாதாரமற்ற இடங்களில் பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களுக்கு கையுறைகளும் சுகாதார பெட்டிகளும் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த சந்தர்ப்பத்திலே மற்றொன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சமுதாயத்தின் மிக அடிப்படை தேவையான துப்புரவு தொழில் செய்வோரின் குழந்தைகள் ஆய்வக பணியாளர் பயிற்சி பெற இந்த அரசு வசதி செய்துள்ளதற்கு நான் அரசை பாராட்ட விரும்புகிறேன். அதேபோல மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் இவர்களின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். Get ready. Tamil shorthand, high speed, 150 words per minute. Main passage. Code number of the question paper 1005. Code number of the question paper 1005. Instructions. இந்த உரைப்பகுதி நிமிடத்திற்கு 150 சொற்கள் வீதம் வாசிக்கப்படும். படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுதிட வேண்டும். உங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது உங்களது கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும். அதோடு வரிகளுக்கிடையே உரிய இடைவெளியும் இருக்க வேண்டும். Get ready for main passage. Get ready. 15 seconds. Ready? 5 seconds. Start. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் அளித்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது சில கருத்துக்களை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதிகளாகிய நாம் மிகச் சிறந்த பொறுப்பை ஏற்று வருகிறோம். இருப்பினும் நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதை விட இந்த அரசின் செயல்பாடுகள் குறித்து நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். இதனை நான் முதற்கண் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் மாநில நிதிநிலைமை குறித்த அறிக்கையை பார்த்த பின்னர் இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை மக்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள். இதை நான் மெத்த மகிழ்ச்சியுடன் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். சற்றேறக்குறைய 5,000 கோடி ரூபாய் துண்டு விழக்கூடிய நிலையில்
அரசு அதிக அளவு வரிகளை உயர்த்தும் என பலரும் எதிர்பார்த்தார்கள். எனினும் அதனை பொய்யாக்கி புதிய வரிகளே இல்லாத நிதிநிலை அறிக்கையை அரசு இந்த ஆண்டு அளித்துள்ளது என்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கதாகும். இதற்காக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நான் முக்கியமான விஷயம் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை இந்த தலைமுறை கண்டிராத பேரிடர் நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த 1 வருட காலமாக கோவிட் பெருந்தொற்று உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்டுள்ளது. அனைத்து நாடுகளிலும் முழு அடைப்பு காரணமாக உற்பத்தி குறைந்ததோடு மக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டனர். சுற்றுலா உட்பட பல தொழில்கள் முற்றிலுமாக முடங்கி போகும் நிலை ஏற்பட்டது. இது தவிர நோய் தொற்றை குறைக்க உலக நாடுகள் அனைத்தும் மிக பெரும் தொகையை செலவிட்டன. எனவே அத்தகைய சிரமமான நிலையில் இந்த சவாலை திறமையாக கையாண்டதோடு புதிய வரி இல்லாத நிதிநிலை அறிக்கையை அளித்தது ஒரு சாதனை என்றால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் மற்றொன்றையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நோய் தொற்று காலத்தில் அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்லாமல் அரசாங்க ஊழியர்களும் மிகச் சிறப்பாக செயல்பட்டார்கள். காவலர்கள், மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என அனைத்து பணியாளர்களும் தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தியாகத்தால் தான் நாம் இன்றைக்கு இந்த நோயிலிருந்து மீண்டிருக்கிறோம். உயிர் இழப்புகளும் வெகுவாக குறைந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே நேரத்தில் நாம் இன்னும் ஓரிரு வருடங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டுமென்று நான் மக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தை முன்னெடுத்துச் செல்லும் பணியில் நாம் உள்ளோம். இதில் ஒரு சிறு தொய்வு வந்துவிட்டாலும் நாம் பின்தங்கி விடுவோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே இந்த அரிய சந்தர்ப்பத்தில் ஒன்றை நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த சிரமமான காலத்திலும் விவசாய உற்பத்தி குறையாமல் அரசு பார்த்து கொண்டது. மேலும் முதல் முறையாக இத்துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கையை அளித்துள்ளது. இதற்காக அனைத்து மக்களின் சார்பாக நான் அரசை பாராட்ட விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து அரசுகளின் கவனத்தையும் இது ஈர்த்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக சட்டமன்றத்தின் பொது கணக்கு குழுவின் தலைவர் என்ற முறையில் ஒரு கருத்தை அவை முன் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பல ஆண்டுகளாக தணிக்கை பத்திகள் நிலுவையில் உள்ளதாக நான் அறிகிறேன். கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக பல துறைகள் இன்னும் தணிக்கை துறைக்கு உரிய பதில்களை வழங்காததை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு முயற்சி எடுத்து மற்ற அமைச்சர்களுடன் பேசி விரைவில் தணிக்கை பத்திகளை நிறைவு செய்ய வேண்டுமென்று மெத்த பணிவுடன் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பல மாதங்களாக உயர்ந்து வந்த பெட்ரோல் விலையால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வந்தார்கள். அதனை ஓரளவுக்கு குறைக்கும் வகையில் இந்த மாநில அரசு லிட்டருக்கு 3 ரூபாய் அளவுக்கு தனது வரியை குறைத்து கொண்டுள்ளது. இதற்காக நான் மாநில அரசுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல மத்திய அரசும் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரிகளை பெருமளவு குறைக்க வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவாக பெண் அரசு ஊழியர்களுக்கான பேறுகால விடுப்பை ஓராண்டாக நீட்டித்த அரசுக்கு நன்றி கூறி இந்த அளவுக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.